வர்ற 20-21 மதுரையில் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்கோம். எல்லோரும் வந்து கலந்துக்கலாம். 1 and 2 படிக்கிறவங்க எப்போ படிக்கிறது எப்படி படிக்கிறதுங்கிற ஐடியாலாம் வேண்டாம். நேரடியாக அப்படியே வந்து தீட்சை வாங்கிக்கோங்க. 20-21 ஆனால் இப்போவே பதிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் அன்றைக்கி உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண முடியும். 1, 2, 3, 4 வாங்குறவங்க வரலாம், இல்லை 1, 2க்கு வரலாம். இது நிறையா ஸ்டடீஸ் பார்த்துட்டு தீட்சையை முதல்ல வாங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லித்தருவோம். ஓகே கண்ணுங்களா? எல்லோரும் வாங்க கண்ணுங்களா. நான் இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்கிறது இருக்கான்னா ரேக்கி 1 and 2 வந்து உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோலாம் நல்லது செய்யுங்கிறத நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு அது புரியும். தீட்சை நான் டைரெக்டாக கொடுக்க போகிறேன். வரவங்க எல்லோரும் என் செல்லங்களே வந்துடுங்க. ஓகே, இப்போ நான் பேச போகிறது ஒரு கதை ரூபத்தில் ஒரு விஷயம். நாரதர் என்ன பண்ணுறாருன்னா மேலோகத்துக்கு வர்றாரு. சிவனும் பார்வதியும் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ அவர் கையில் ஒரு பாட்டில் இருக்குது. என்னது அப்படின்னு கேட்டால், இது பூலோகத்தில் கிடைக்கிற ஒரு அமிர்தம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எல்லா விதமான இதுவும் கிடைக்குமா, அதனால் உடம்புக்கு மட்டும் இல்லை மனசுக்கு மட்டும் இல்லை என்னவளமோ சொல்கிறாங்க. அதனால் அதை நான் வந்து கொண்டாந்து உங்கள்கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே, நீங்கள் யாராவது குடித்தா நல்லா இருவீங்கன்னு கொடுக்க வந்தேன் அப்படின்னாரு. இது ஒருத்தர் தான் குடிக்க முடியும், எங்களுக்கு எதுக்கு பாவா, இது எங்கள் குழந்தைகளுக்கு இருந்தால் போகிறோம். அப்போன்னா ஒரு கண்டிஷன் போடுங்க சுவாமி, இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வராங்களோ அவங்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல. விநாயகர் அப்படி பார்க்குறாரு. அதுக்குள்ளே முருகன் வேகமாக கிளம்பிட்டார். விநாயகர் அம்மா அப்பாவை சுற்றி வந்தார். கொண்டா அந்த பூலோக அமிர்த தட்டு வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ளே சின்னதுக்கு போயிட்டு கடன்னு வந்துட்டார். வந்த உடனே என்ன ஆச்சு, இன்னும் லேட்டாக வந்துட்டியப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவன் சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நான் கீழே போனேன், அங்கே என்னுடைய பூலோகத்தாய் மீனாட்சி அம்மா இருந்தாங்க. ஓ அப்படியே சிரிச்சிட்டார் சிவன். பூலோகத்தாய் மீனாட்சியை பார்த்து அவங்ககிட்ட போய் கேட்டேன், தாயே எனக்கு இது வேணும்னு சொன்னேன். என் சின்ன மகனே என்று கட்டித்தழுவி என்னை உடனே வந்து உனக்கு என்ன வேணுமாலும் எடுத்துக்கப்பா அப்படின்னாங்க. அப்போ இது அந்த பூலோகம் அமிர்தம் செய்கிற அந்த மிஷினை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி வச்சுக்கோ, அப்போ நீங்கள் அதை எனக்கு பவர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாரு. மீனாட்சி அம்மா அதை உடனே பவர் பண்ணி கொடுத்தாங்களா, வாங்கிட்டு பறன்னு பறந்துட்டார். நேராக வந்து கையில் அடைஞ்சிட்டார். இந்த பாருங்கள், நான் அதே கொண்டாந்துட்டேன், இங்கேயே கையில் மலை மேலேயே வச்சுருவோம், எல்லாருக்கும் போகட்டுங்கிறதுனால நான் நேரடியாக போய் வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாருக்கும் இது கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதுபோல் இதில் ஏதோ விஷயம் இருக்கணும் இல்லை, அது என்ன ஏது இதை பற்றின அத்தனை விவரங்களும் நான் வந்து நேரடியாக உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய மீட்டிங்கில் 20-21 இந்த மாதம் கட்டாயமாக வாங்க. அங்கே உங்களுக்கு எல்லா விஷயமும் இதை பற்றி சொல்கிறேன். ஓகே.